கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது வாரத்தினுடைய வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாளிலேயும் நாம் அனைவரும் உடலால் ஒன்று கூடமில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே தனித்திருந்து நாம் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதுமாக ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் இறைவா, கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கடவுளை, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் திருவிருந்திலே நாங்கள் பங்கேற்பது வழக்கம். ஆனாலும் இப்பொழுதும் நாங்கள் கூட முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே தங்கி நாங்கள் இந்த காணொலியின் வழியாக நாங்கள் இந்த வழிபாட்டில் இணைந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாகவே நீ தந்திருக்கின்ற வாழ்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உடைய பாவங்களை நீர் ஆண்டவரே தள்ளி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது சொந்த குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே அவர் வழியாக மீட்பை உண்டு பண்ணினீரே, அவரை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் முழுவதுமாக உமது பிரசன்னத்தினால் நீர் ஆட்கொள்ளும் சுவாமி. வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே இரண்டாவது பாமாலையை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். பிரியமானவர்களே, திருவிருந்து ஆராதனையை நாம் அனைவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்ல கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். முதலத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசித்து வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமாயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவ என்பதே. இரண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி அமைதியாக நாம் இருக்கின்ற இடங்களே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. நம்முடைய பாவத்து நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ கடவுள் ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நீ மலனே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே குறுகி நான் குனிந்தே. நீ மலனே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே குறுகி நான் குனிந்தே. செய்யாத பிழைகள் ஏது எந்தன் வாழ்வினிலே, செய்யாத பிழைகள் ஏது எந்தன் வாழ்வினிலே. நெறி தவறிவும் சாயல் இழந்தேன், கூனி குறுகி நின்றேன். செய்த பிழையுணர்ந்தேன், செய்த தவறுகள் மனதை அழுத்திட. நீ மலனே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே குறுகி நான் குனிந்தேன். ஈரையே குறுகி நான் குனிந்தே. நாம் யாவரும் சேர்ந்து மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்ற இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பை தரணும். பரிசுத்த பெயருக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனாய் முக்கூழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்துறவு யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கியை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கின்றவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தருளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிக இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய நம்மை விடுதலையாக்கி
சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 18வது அதிகாரம் 13 முதல் 27 முடிய. யாத்ராகமம் 18:13 வசனம். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதனை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவனாக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்கள் மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The second reading for today is taken from the second letter of Paul to the Corinthians. I repeat, 2 Corinthians chapter 8 verses 1 to 15. We want you to know, brothers, about the grace of God that has been given among the churches of Macedonia, for in a severe test of affliction their abundance of joy and their extreme poverty have overflowed in a wealth of generosity on their part. For they gave according to their means, as I can testify, and beyond their means of their own accord, begging us earnestly for the favor of taking part in the relief of the saints. And this not as we expected, but they gave themselves first to the Lord, and then by the will of God to us. Accordingly, we urged Titus that as he had started, that he should complete among you this act of grace. But as you excel in everything, in faith, in speech, in knowledge, in all earnestness, and in our love for you, see that you excel
in this act of grace also. I say this not as a command, but to prove by the earnestness of others that your love also is genuine. For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake he became poor, so that you by his poverty might become rich. And in this matter I give my judgment. This benefits you who a year ago started not only to do this work, but also to desire to do it. So now finish doing it as well, so that your readiness in desiring it may be matched by your completing it out of what you have. For if the readiness is there, it is acceptable according to what a person has, not according to what he does not have. For I do not mean that others should be eased and you burdened, but that as a matter of fairness, your abundance at the present time should supply their need, so that their abundance may supply your need, that there may be fairness. As it is written, whoever gathered much had nothing left over, and whoever gathered little had no lack. Here ends the reading. Praise be to God. இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதமானது சங்கீதம் 147 1 முதல் 11 வரை. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாததாயிருக்கிறது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை வளையப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிருக்கிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 முடிய. மத்தேயு 25 வசனங்கள் 14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான்.
அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்திலிருந்து இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்றான் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்று நிறைந்திருப்பதாக. இந்த காணொளியின் வழியாக நான் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன், பேருவகை அடைகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஒருமுறை இஸ்ரவேலின் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ செல்லுகின்ற இடத்திலே நீ அந்நியனாய் பல தேசத்தில் வாழ்கின்ற பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சொன்னவர் ஆண்டவராகிய கடவுள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் ஈசாக்கு. ஈசாக்கை குறித்து நாம் நன்றாக அறிவோம். ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்த காரணத்தினாலே பெலிஸ்தியர்கள் கூட ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, அவருடைய செல்வங்களை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள், பொறாமை கொண்டார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
12, 13 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அவர் சொன்னபடியாகவே ஈசாக்கை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு துறவுகளை தோண்டுகிற பொழுது 22வது வசனத்திலே அங்கே ஊற்று பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுகிறது. அந்த இடத்திற்கு ரகபோத் என்கின்ற பெயரை வைக்கின்றார். ஆண்டவர் இம்மட்டுமாய் இந்த நாட்டில் குடியேற செய்து என்னை ஆசீர்வதித்தார் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார். பிரியமானவர்களே, அவனமாகவே இந்த காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நீங்கள் செய்து வருகின்ற வேலைகள், நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே பாதுகாப்பை தந்து ஆண்டவர் உங்களை என்றென்றும் பயன்படுத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு கொண்ட ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை தன் கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தம் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டிருந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்கின்ற ஒரு பெரிய ரோமானிய அரசனுக்கு முன்பாக ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனும் ஒரு போர் வீரன்தான். ஆனால் அவன் தாம் பொறுப்புகளிலே அவன் சரியாக இல்லை. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான். இவன் சரியான வேலை செய்வதில்லை என்று சொல்லி அவனை கண்டிக்கும்படியாக, திருத்தும்படியாக அலெக்சாண்டர் தி கிரேட் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்கள் மிகப்பெரிய மாவீரன். அவருடைய உடல் அமைப்பும் தோற்றமும் மிக சிறப்பானது. அவர் உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனிதனை பார்த்தார். அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டான். உடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், அலெக்சாண்டர் என்று சொன்னான். என்னுடைய பெயரும் அலெக்சாண்டர் தான் என்று சொன்னான். அலெக்சாண்டர் அவர்கள் அவனை உற்று பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். ஒன்று, உன்னுடைய பெயரை நீ மாற்றிக்கொள், இல்லை என்றால் உன் போக்கை நீ மாற்றிக்கொள் என்று சொன்னார். சேஞ்ச் யுவர் நேம், அதர்வைஸ் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், கண்காணித்துவம், வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை, ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்டூவர்ட்ஷிப் என்ற வார்த்தையை நாம் எங்கே கேள்விப்படுகிறோம்? கடவுள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து 6வது நாளிலே மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து அவனுக்கு சில பொறுப்புகளை தந்தார். அவன் எல்லா படைப்புகளும் மேலாக கருதப்பட்டான். சங்கீதம் 8:5 படிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் மனிதனை உண்டாக்கி அவனை சற்றே உமக்கு அடுத்தபடியாக தேவர்களுக்கும் மேலாக நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவரை குறித்து, மனிதனை குறித்து சொல்லுகிறார். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவனாக்கினீர், மாட்சிமையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாய் சூட்டினீர். மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? காலம், நேரம் மட்டும்தான். மற்றபடி அவன் சற்றேறக்குறைய கடவுளைப் போலவே இந்த உலகத்தில் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டான். சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை தந்தார். அந்த பொறுப்புகளிலே அவன் நிலையாய் இல்லை. ஆகினாலே இந்த நாட்களிலே நாம் அதை சிந்திக்கும்படியாக, ஸ்டூவர்ட்ஷிப்பை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கண்காணித்துவம், ஸ்டூவர்ட்ஷிப். ஆண்டவர் இந்த உலகத்தில் மக்களை படைத்த பொழுது என்ன சொன்னார்? மனிதர்களை படைத்த போது என்ன சொன்னார்? 2ஆம் அதிகாரத்திலே 15, 16வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாம் என்று சொன்னால் ஆதாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்று நினைத்து விடக்கூடாது. நம்மை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும்.
ஆனால் மனிதன் வேறு விதமாக புரிந்து கொண்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளோம் என்று சொன்னால், இதோ நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், சப்டியூ. இந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் இயற்கை நமக்கு அடிமையாகவும் இவைகளை நான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் அல்லது புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொறுப்பை தருகிறார். அந்த பொறுப்பிலே நாம் நிலைநிற்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக நமக்கு அருளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14லிருந்து 30 வசனங்கள் வரை. மத்தேயு நற்செய்தி நூல் 25 14லிருந்து 30 வசனங்களை நாம் திருமறையை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியிலே ஒரு உவமை சொல்லப்படுகிறது. அந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சொல்லப்பட்டது. 14வது வசனத்திலே, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகின்ற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்தியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அடுத்த வசனத்திலே, ஒருவருக்கு 5 தாலந்தையும் ஒருவருக்கு 2 தாலந்தையும் இன்னொருவருக்கு 1 தாலந்தையும் அவர் கொடுத்து செல்கிறார். இந்த தாலந்து என்று எடுத்தவுடனே நாம் ஒரு காயின் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. 1 காசு 5 காசு என்று சொல்வார்கள். சண்டே ஸ்கூலில் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி அல்ல. 1 தாலந்து என்பது இன்றைய சூழ்நிலையிலே இங்கிலாந்து தேசத்தினுடைய பவுண்ட் 260 பவுண்ட் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஏறக்குறைய ஒரு 26,000 ரூபாய் போன்ற அளவுக்கு பெரிய பணம். தாலந்துகளை ஆண்டவர் கொடுத்து, இந்த தாலந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே 3 மனிதர்களை நாம் காணுகிறோம். ஒன்று தாலந்தை கொடுத்த அந்த எஜமான், இரண்டாவது 5 தாலந்து பெற்றவரும் 2 தாலந்து பெற்றவரும் ஒரு கூட்டமானவர்கள், இன்னொருவன் தாலந்தை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்தவன். 3 கேரக்டர் தான். தாலந்தை கொடுத்தவர் எஜமான். அவர் ஏன் ஒருவருக்கு 5ம் ஒருவருக்கு 2ம் ஒருவருக்கு 1ம் கொடுக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பல்விதமான திறமைகளை தருகிறார். திறமைகள் வெவ்வேறானது, ஆனால் முயற்சிகள் ஒன்றுதான். எல்லாருக்கும் கொடுக்கிற முயற்சிகள் கால நேரம் ஒன்றுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான தாலந்துகள் அவர்களுக்கு கொடுக்கிறார். சில நேரங்களில் நாம் யோசித்துக் கொள்கிறோம், ஏன் இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு இவ்வளவு தாலந்துகளை கொடுத்தார், நமக்கு ஏன் குறைவாக கொடுக்கிறார், இவருக்கு ஏன் இவ்வளவு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஏன் அதில் குறைவுபடுகிறது என்று சொல்லி நாம் சில நேரங்களில் அப்படி யோசித்துக் கொள்கிறோம். கடவுள் கொடுப்பதை நம்மால் எதையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் என்று கேட்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். எனக்கு உரிமை இல்லை என்று பாடுகிறார். கடவுள் கொடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் கொடுப்பது அவருடைய கிருபை. அவர் எவ்வளவு திறமைக்கேற்ப கொடுக்கிறார். யாரும் திறமை இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. ஆகினாலே ஒருவருக்கு 5ம் ஒருவருக்கு 2ம் ஒருவருக்கு 1ஐயும் கொடுத்து அனுப்புகிறார். அவர் தூர தேசத்திற்கு செல்கிறார். அவர்களுக்கு சுதந்திரத்தை தருகிறார். When God created, He gave freedom. மனிதர்களாகிய நமக்கு அனைவருக்கும் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தருகிறார். உங்களுடைய கரங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பெரிய தத்துவ ஞானியிடத்தில் சென்று அவன் ஒரு கேள்வியை கேட்டான். அந்த ஞானி அந்த மனிதனுடைய ஊருக்கு அவர் கொஞ்ச நாளைக்கு முன்பாக வந்திருந்தார். பெரிய அறிவாளியை போல் அவர் பேசி கொண்டிருந்த வேளையிலே அவரை முட்டாளாக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி இவன் அவரை கேட்டான், என் கையிலே ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது,
அது உயிரோடு இருக்கிறதா அல்லது செத்து போய்விட்டதா என்று கேட்டான். இந்த ஞானி சற்று யோசித்தார். ஒருவேளை அந்த சிட்டுக்குருவி இறந்து போய்விட்டது என்று சொன்னால் அவன் அந்த கையில் இருக்கிற அந்த குருவியை பறக்க விட்டு இது உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி அவமானப்படுத்தி விடுவான். ஆனால் ஒருவேளை இவர் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதை கைகளிலே நசுக்கி அதை சாகடித்து விடுவான். அப்பொழுது அந்த ஞானி அவனை பார்த்து சொன்னார், இந்த குருவி உயிரோடு இருப்பதும் மரித்து போவதும் உன்னுடைய கரங்களில் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமது கரத்திலே நமது வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவர் எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? நமது கரங்களில் இருக்கிறது. ஆனால் there is a consequences if you don't use the talents. ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் திரும்பவுமாக கணக்கு கேட்பார். பல நாட்களுக்கு பிறகு அந்த மனிதன் திரும்பவுமாய் வருகிறார். இந்த ஓமையிலே எல்லாரையும் நிற்க வைத்து உன்னுடைய தாளந்துகள் எவ்வளவு என்று சொல்லி திரும்பவுமாய் கேட்கிறார். எவ்வளவு சம்பாதித்தா என்று திரும்பவுமாய் கேட்கிறார். அப்படிப்பட்ட தாளந்துகளை அபிவிருத்தி செய்தவர்களை ஆண்டவர் அந்த உக்ரானத்துவத்திற்காக அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு இன்னும் அதிகமான கூடுதல் பொறுப்பை தருகிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது 2 மனிதர்கள். ஒருவனிடத்தில் 5 தாளந்தையும் இன்னொரு இடத்தில் 2 தாளந்தையும் ஆண்டவர் கொடுத்தார். 5 தாளந்தை கொடுத்தவனுக்கு இன்னொரு 5 தாளந்தை அவன் ஈட்டினான். 2 தாளந்தை கொடுத்தவன் 4 தாளந்தை கொண்டு வந்து கொடுத்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அந்த எஜமான் என்ன சொல்லுகிறார்? நல்லது, உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தில் நான் என்ன செய்வேன்? உயர்த்தி வைப்பேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் நீ என்னுடைய ராஜ்யத்திலே இணைந்து கொள் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். இந்த இருவரும் என்ன செய்தார்கள்? தங்கள் முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். தனக்கு கிடைக்கப்பட்ட தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். தமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். They utilize what God have given in their life. அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான், நமது திறமைகளையும் நமது பொருள்களையும் நமது வாழ்க்கையும் ஆண்டவருக்காக கொடுத்து பயன்படுத்த நம்மை அழைக்கின்றார். ஏதோ பூட்டிய அறைக்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, பல ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களை உற்சாகமும் படுத்துகிறார். 3வது வருகிற நபர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஓடிப்போய் அந்த தாளந்தை எடுத்து ஒரு மண்ணிலே அவன் புதைக்கின்றான். புதைத்து அவன் திரும்பவுமாய் வருகின்ற பொழுது அவனிடத்திலே திரும்பவுமாய் அந்த தாளந்தை எடுத்து அவனிடத்திலே கொடுக்கிறார். ஒரு தாளந்தை 24வது வசனத்திலே ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஆண்டவரை கொடுத்த பொறுப்பிலே நிறைவேற்ற முடியாதவன் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சிலர் அப்படித்தான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை பார்த்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். நம்மால் இயலவில்லை, நாம் செய்யவில்லை என்பதை காட்டிலும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நாம் மற்றவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறோம். உக்ரானத்துவம் என்பது நமது பொறுப்பிலிருந்து விலகுவது. உக்ரானத்துவமாக ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளிலே நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான். அது மாத்திரமல்ல, அவன் பயந்து போய் தமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உமது கரத்திலே வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரனிடத்தில் கொடுத்திருந்தாலும் அது அதிகமாக இருக்குமே என்று சொல்லி அவனை திட்டி அவனை கொண்டு போய் என்ன செய்கிறார்? புறமான இருளிலே அவனை தள்ளுங்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அவனுக்கு இருப்பதை எடுத்துக்கொண்டு, அவனிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக சேர்க்கிற இடத்திலே 5 தாளந்து 2 தாளந்து இடத்திலே அவனுடைய தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவனுடைய முயற்சி ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆனால் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவத்திலிருந்து நாம் தவறி விடுகின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் நாம் வீணடித்து விடுகின்றோம்.
ஒருவேளை இந்த மனிதன் ஒரு முயற்சியை செய்து, அதாவது இந்த தாளந்தை கொண்டு போய் செலவு செய்து அதில் தோற்று போய் இருந்தால் கூட ஆண்டவர் அவனை வாழ்த்தி இருப்பார். ஆனால் எதையுமே செய்யாமல் புதைத்து வைத்தானே, இவனை என்ன செய்வது என்று சொல்லி அவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் தாளந்துகளையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் மட்டுமல்ல, நமக்கு கொடுத்த எல்லா பொன்னும் பொருளும் அவருடையது தான். இன்றைக்கு நம் வீட்டிலே இருக்கின்ற எல்லா ஆஸ்திகளும் யாருடையது? ஆண்டவருடையது. அதனால் என்ன பயன்? பேங்க்ல இருக்கின்ற இருப்பு பண நிலைகள் அல்லது இருப்புகள் யாருடையது? ஆண்டவருடையது. நாம் போட்டிருக்கிற நகைகள் யாருடையது? ஆண்டவருடையது. அதனால் என்ன பயன்? ஆண்டவருக்கு என்ன பயன்? என்ன செய்ய முடியும் அதை வைத்துக்கொண்டு? இதுவரை வைத்திருந்த பணத்தை அப்படியே புதைத்து வைத்திருந்தான் அவர். அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, we call to utilize all our talents that God have given to us. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நமக்கு போதிக்கிற வரத்தை தலைமைத்துவத்தின் வரத்தை கொடுப்பாரானால் ஞானத்துடன் ஜாக்கிரதையும் அதனை போதி. உனக்கு போதிக்கின்ற வரம் இருந்தால் அதை ஞானத்துடனும் ஜாக்கிரதையுடன் நீ போதித்து வா என்று சொல்லுகிறார். உனக்கு எந்த தாளந்து கொடுத்தாலும் அதை நீ பயன்படுத்து. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நாம் படிக்கிட்ட பகுதியிலே, அநேகத்தின் மீது அதிகாரியாக நான் உன்னை வைப்பேன். நீ ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற பொழுது உன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தும் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உனக்கு அளிக்கப்பட்ட தாளந்தை பற்றி நீ அசதியாயிராதே. உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை குறித்து நீ அசதியாயிராதே. உன்னால் இதை செய்ய முடியும் என்று சொன்னால் அதை செய்து முடி. கடவுளுக்காக மட்டுமல்ல, மக்களுக்காகவும் செய். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது நீ நன்மை செய்யாமல் இராதே என்று திருமறை சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, எவ்வளவு அதிகமாய் நாம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் பெறுவோம். இறைக்கின்ற கிணறு சுரக்கும் என்று சொல்வார். அந்த கிணறு இறைக்கவே இல்லை என்று சொன்னால், தண்ணீரை எடுக்கவில்லை என்று சொன்னால், அது நாற்றம் பிடித்த கிணறாக மாறிவிடும். அநேகருடைய பொன்னும் பொருளும் அல்லது தாளந்துகளும் இப்படிதான் நாற்றம் பிடித்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவருடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அந்த வீட்டிலே ஒரு பெண்மணி அவருடைய மகளை அழைத்து, இவர் சிறந்த பியானிஸ்ட் என்று சொல்லி அவங்க வீட்டில் இருந்த பியானோவில் வாசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து கேட்டபொழுது நான் உண்மையாக அதிர்ந்து போனேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவள் வாசிப்பது ஏதோ ஒரு பெரிய இங்கிலாந்து தேசத்திலே அந்த சிம்பனியில் வாசிப்பதை போல, நான் சிம்பனி வாசிப்பதை கேட்டிருக்கிறேன் இங்கிலாந்து தேசத்திலே, அதை வாசிப்பதை போல இருந்தது. இவள் என்ன கிரேட் முடித்திருக்கிறான் என்று கேட்டபொழுது இவள் 7th கிரேட் முடித்திருக்கிறான் என்று சொன்னார். வேறு எங்கேயாவது வாசிக்கிறான்னு கேட்டால் எங்கேயும் வாசிக்கவில்லை, வீட்டில் மட்டும்தான் வாசிக்க. திருச்சபையில் அப்பொழுதுதான் வாசிப்பதற்கு யாராவது தான் தயவுசெய்து வந்து வாசிங்கள் என்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். ஆனாலும் வெக்கத்தின் காரணமாக வீட்டிலே உட்கார்ந்து இந்த பெண்மணி 7th கிரேட். எண்ணி பாருங்கள், திருச்சபைக்கு தாளந்துகள் தேவை, தாளந்துடைய மக்கள் தேவை. நீ அசதியாகிறாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு திருச்சபை மக்கள் அதிகமாக தேவை, உழைக்கின்ற மக்கள் அதிகம் தேவை. உழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், அநேகம் இருக்கிறார்கள். அதனால் கூட சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுகிறது. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நீயும் செய் நானும் செய் என்று சொல்லி நாம் ஒருவருக்கு ஒரு இணைந்து செல்வது நல்லது. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். ஒருவேளை தாளந்துகளை நீ பயன்படுத்தி கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் இன்னும் அது பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் பூட்டி பூட்டி வைப்போம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, மக்கதோனியா திருச்சபை ஒரு சிறிய திருச்சபை. அவர்கள் மிகவும் மிக ஏழ்மையானவர்கள், அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தங்களது உடைமைகளை
அவர்கள் கிறிஸ்துவுக்காக கொடுத்து, ஏழை மக்களுக்காக கொடுத்து அவர்கள் தாங்கினார்கள். தங்களது பொருளால் இந்த ஊழியத்தை, என்னுடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகள், மக்கதோனியா திருச்சபை மக்கள், அவர்கள் முன் உதாரணமாய் இருந்து கொடுப்பதிலே முன் உதாரணமாய் இருந்தார்கள். வல்லன்மையோடு வாரி கொடுத்தார்கள் ஊழியத்திற்கு என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். நமது திருச்சபையிலே தாளந்துகளை குறித்து யோசித்து பார்ப்போம். நமது திருச்சபையில் இருக்கின்ற அநேக மக்கள் பல தாளந்துகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த தாளந்துகளை பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமது திருச்சபையிலே நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த உக்ரானத்துவத்தை ஆண்டவர் கேட்கிறார். நேரத்தையும் காலத்தையும் நீ ஆண்டவருக்காக பயன்படுத்தியிருக்கிறாயா? அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது. எத்தனை பேர் போகிறோம்? ஒரு 20 பேர் அல்லது 30 பேர், மிஞ்சி போனால் ஒரு 100 பேர். ஆனால் எத்தனை பேர் திருச்சபையில் அமர்ந்திருக்கிறோம்? ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்களுக்கு அந்த கரிசனை இல்லை? ஆண்டவர் நேரத்தை கணக்கு கேட்பார். உன் தாளந்துகள், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். எங்கெங்கேயோ சென்று கிட்டார் வாசிக்கிறோம், எங்கெங்கேயோ சென்று வேற ஏதோ கீபோர்டில் வாசிக்கிறோம். ஏன் ஒரு கிராம ஊழியத்திலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை? பிரியமானவர்களே, நேரத்தை குறித்து ஆண்டவர் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையை கேட்கிறார். உன் நேரத்தை எப்படி செலவு செய்கிறார்? நீ ஜெபம் செய்வதிலே நேரத்தை செலவு செய். ஆண்டவர் உனக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதில் எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் செய்கிறாய்? எத்தனை மணி நேரம் நீ வேதத்தை வாசிக்கிறாய்? ஆண்டவர் உறவின் மேலே மேலாண்மையை கேட்கிறார். ரிலேஷன்ஷிப், உறவுகள் எப்படி இருக்கிறது? உறவுக்காரர்கள் மட்டுமல்ல, திருச்சபை நண்பர்கள் மேலே உன்னுடைய மேலாண்மை எப்படி இருக்கிறது? அவர்களை குறித்த கரிசனை இருக்கிறதா? அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாயா என்கின்ற கேள்வியும் கேட்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட வளங்களையும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். உனக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், நீ அதை என்ன செய்தாய்? திருச்சபைக்காக எதை செய்தாய் என்று யோசித்துப்பார். ஒன்றையும் செய்யாமல் ஏதோ திருச்சபைக்கு வந்தோம், ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் இருந்தோம் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், நமது தாளந்துகளை புதைத்து வைக்கக்கூடாது. அப்படி புதைத்து வைத்தால் ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். இதோ அழுகையும் பருக்கடிப்புமான இடத்திற்கு நீ தள்ளப்படுவாய் என்பதை உணர்ந்து கொள். ஆகினாலே பிரியமானவர்களே, தாளந்துகளை நாம் திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை உக்ரானத்துவத்தை நம்ம கேட்கிறார். இந்த நமது வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை, வாழ்வாதாரத்தின் மேல் உள்ள பொறுப்புள்ள மேலாண்மை, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தாளந்து கொடுக்கப்படுது. அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காய் நேரத்தையும் காலத்தையும் தாளந்துகளை கொடுத்தவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற கடவுள். தாளந்துகளை கொடுப்போம். இன்னும் ஆண்டுடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக நாம் பயன்பெறுவோம். கர்த்தருக்காய் நாம் இன்னும் அதிகமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. தலையிலை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எங்களை படைக்கின்ற பொழுது உமது சாயலாக படைத்தீர். ஆண்டவரே, உமக்கு கீழாக சற்றேறக்கூடிய தேவர்களாகவே எங்களை நீர் படைத்தீர். படைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய உக்ரானத்திலிருந்து நாங்கள் தவறி விடுகிறோம். எங்களுடைய பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகி சென்று விடுகிறோம். ஒரு தாளந்தை பெற்றவன் மண்ணில் புதைத்த வண்ணமாகவே நாங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தாமலே இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் தாளந்துகளை நாங்கள் அழித்து விடுகிறோம். ஆண்டவர், இப்படி தான் நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. என்னுடைய தாளந்துகளை பயன்படுத்த உக்ரானத்துவத்திலே நாங்கள் முதன்மையாய் நிற்க பொறுப்புள்ளவர்களாய் மாற நீர் அருள் தாரும் சுவாமி. நேரத்திலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாகும், உறவு நிலையிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாகும், ஊழியங்களிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாகும், திருச்சபையினுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாகும். எங்களுக்கு தெரிந்ததை திருச்சபைக்காக கொடுக்க, எங்களுக்கு எங்களுடைய முயற்சிகளை திருச்சபையினுடைய ஊழியத்திற்கு அனுதினமும் செலவு செய்யப்படும். நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களோடு நேரடியாக பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தும் இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரன குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் சகல உலகமும் உண்டாவதற்கு முன்பே பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமணத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கண்மணத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்துபிலத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமணத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரை நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரத்தமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். பிரியமானவர்களே, நமது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிக்கும் வரை நமது திருச்சபையில் இந்த வழிபாட்டு பிரார்த்தனை கூடங்கள் வழிபாடுகள் நடத்த முடியாமல் இருப்பதற்காக நாங்கள் அனைவரும் மனம் வருந்துகிறோம். அதே நேரத்திலே அரசு நமக்கு ஒப்புதல் அளிக்கின்ற வேளையிலே திருச்சபை தொடங்கப்படும் என்பதையும் உங்களிடத்திலே அன்புடன் பகிர்ந்து கொள்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, நமது ஆலயத்திற்கு பின்புறமாய் இருக்கின்ற இடம் நாம் வாங்க வேண்டும் என்று ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு முன்பாக நாம் தீர்மானம் செய்து அதை திருச்சபையில் அறிவித்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக இருந்த ஆயர்கள் 2 ஆயர்களும் இதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நாம் இந்த இடத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த இடம் நம்மை கைவிட்டு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஆகினாலே திருச்சபையின் அங்கத்தினர்களாக இந்த நிலம் வாங்குதலுக்கான குழுவினர் உங்களை தொலைபேசியிலே அழைத்து உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு இல்லை என்று சொன்னால் நான் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சந்தித்திருப்பேன். ஆனாலும் ஃபோன் மூலமாக உங்களிடத்திலே நான் தொலைபேசியின் வழியாக உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன். உதாரணத்துவமாக நீங்கள் திருச்சபையின் ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கும்படியாகவும் இந்த நிலத்தை வாங்குவதற்காக கொடுக்கும்படியாகவும் நீங்கள் முயற்சி எடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிலத்தை நாம் வாங்குகின்ற பொழுது அது திரும்பவுமாக நமது திருச்சபையின் வழிபாட்டு மனையாக அது சேர்க்கப்பட்டு இன்னும் அநேக மக்கள் அங்கே வழிபடுவதற்கு ஒரு வழிகோலாக அது மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உண்மையாய் நாம் கொடுப்போம், ஊக்கத்தோடு கொடுப்போம், உற்சாகத்தோடு நாம் கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உண்மையாய் நாம் கொடுப்போம், ஊக்கத்தோடு கொடுப்போம், உற்சாகத்தோடு நாம் கொடுப்போம். சிலரிடத்திலே இந்த நம்ம பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாங்கள் அவர்களை அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பதில்லை. மாறாக ஒரு சதுர அடி 9,000 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 45,000 ரூபாய் 5 சதுரடிகள் வாங்கும்படியாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கும் மேலாக நீங்கள் கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகினாலே உதாரணத்துவமாக உற்சாகமாக நீங்கள் கொடுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த கோட்ரோ கிராஃப்டர் மூலியமாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகினாலே இந்த இடத்தை நாம் வாங்குவதற்கான அவசியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுதினமும் ஜெபம் செய்யுங்கள். இதற்காக குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது, குடும்பமாக ஜெபம் செய்கிற பொழுது நீங்கள் அதற்காக இறைவேண்டல் செய்யும்படியாக நான் உங்களை மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை கொடுத்தவர்களை ஆண்டவர் உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். இனிமேல் கொடுக்கப்பவர்களையும் ஆண்டவர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். தொடர்ந்து திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI தூய மார்க்கு ஆலயத்தை சார்ந்த திரு M. கோயில்ராஜ், திருமதி K. கிரேஸ்லெட் என்பவருடைய மகன் செல்வன் ஜிம் எலியாட் ஆண்ட்ரூ என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI தூய தோமா ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு ஜியோஃப்ரி சாம்வெல்,
திருமதி ஜிஜி சாமுவேல் என்பவருடைய மகள் செல்வி இவாஞ்சலின் சாமுவேல் என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவருக்கும் இத்தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருந்தால் அதை நீங்கள் சபை ஆயருக்கு எழுத்து வழியே தெரிவிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஜிம் எலியாட் ஆண்ட்ரூ அவர்களையும் இவாஞ்சலின் சாமுவேல் அவர்களையும் ஒன்றாக இணைக்க திட்டம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லற வாழ்க்கை நீர் தொடங்கி வைத்தீர். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாய் இணைத்த கடவுள் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அருமையான தம்பதிகளையும் இணைக்க வேண்டுமா இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் திருமணத்திற்கான ஆயத்தங்களை படுகிற பொழுது இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை அவர்கள் உண்மையாக அறிந்து கொள்ளவும் இரு குடும்பத்தாருக்கும் நல்ல சூழ்நிலையை நீர் அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களுக்காகவும் திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற எங்கள் ஆண்டவரே, ஜென்ம நாட்களை காண செய்து உமது அடியார்களை நீர் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறீர். இது நாள் வரை நீர் பாதுகாத்து இவரை வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விபத்துகள், வியாதிகள், பலவிதமான சிக்கல்கள் மத்தியிலே இவர்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இன்றைக்கு இந்த வாரத்தில் இவர்களை பிறந்த நாளை காண செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அடியார்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இன்னும் அநேக பிறந்த நாளை காணும்படியாகும் அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே அநேக நன்மைகளை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் நீர்மேல் நடப்பாய், அவை உன்னை மோதாதிருக்கும் அக்னி ஜுவாலையின் மேல் நீ நடந்து செல்வாய், அப்பொழுது அவைகள் உன்னை பற்றாதிருக்கும் என்கின்ற வசனத்திற்கு ஏற்பவே இந்த உலகத்தின் அந்தகார பிடிகளில் இவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி இவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை கண்டு இப்பொழுது திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு அளித்தீர். திருமணத்தை ஆசீர்வதிக்கிற கடவுள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீர். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள் அவருடைய எதிர்கால வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாகவே, ஏதோ உன் மனைவி கனித்தருகின்ற திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், சியோனிலிருந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்திற்கு ஏற்பவே இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த குடும்பத்தாருக்கும் பிறந்த நாளை காணவர்களுக்கும் இந்த வாரத்திலே நீர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து நமது கீர்த்தனையிலே 384வது பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கமனே சுவை நாமமதே,
கிருபையும் நீரதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியின் கண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயமதீனதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் என் மனமே சுனமோடிடுவார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடுவார், வீரர்கள் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போகிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரே, இந்த மாதத்துடைய முதல் வாரத்திலே நீர் எங்களை இந்த காணொலியின் வழியாக இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து கூடி வழிபடுகின்ற நேரத்தை ஆண்டவர் நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கூடிய விரைவிலே இந்த மருந்தை கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை விஞ்ஞானிகளுக்கு தந்தரலவனமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த திருச்சபையிலே ஆண்டவர் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உக்ரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப் என்பது எத்தனை முக்கியமானது என்பதை அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாளந்துகளை சிறப்பாக பயன்படுத்தவும், அவைகளை மூடி மறைக்காமல் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பயனுடையதாய் மாற்ற நீர் எங்களுக்கு கற்றுத்தரவனமாக ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இந்த வழிபாடு முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தி பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.
யாவரும் இணைந்து பாமாலையில் 324வது பாமாலையை பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமீன்.